நிஜமாவே டே ஸ்காலர் வாழ்க்கையெல்லாம் ஒரு தனி ரகம் தான்ல. காலையில 5:30க்கு அலாரம் அடிக்கும் போது எங்க போற ஆரம்பிக்கும். கண்ணை திறக்கிறோமோ இல்லையோ பஸ்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற பயத்திலேயே பாதி தூக்கம் கலைஞ்சிரும். வீட்டில் அம்மா சமைக்கிற அந்த அவசர சமையல், அரைகுறையா தட்டில் இருக்க தள்ளி போட்டு ஓடுற ஓட்டம் இருக்கே எப்பா, அது அந்த ஒலிம்பிக் ரேஸை விட ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த 7:30 மணி பஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டா போச்சு, அன்னைக்கு காலேஜ் போய் சேர்ந்த மாதிரி தான். பஸ்ஸில் ஏறினா சீட் கிடைக்குமா? அந்த லக்கெல்லாம் நமக்கு கிடையாது. ஒரு கையில் கம்பியை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அந்த பெரிய காலேஜ் பேக்கை தொங்க விட்டுட்டு கூட்டத்தில் நசுங்கி போய் காலேஜ் போய் சேர்றதுக்குள்ள பாதி உசுறு போயிடும். அங்கே போனால் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம், ஏன் லேட்டுன்னு கேட்குறதுக்கு இன்னொரு கூட்டம். இதில் என்ன ஹைலைட்னா, உனக்கு என்னப்பா, நீ வீட்டுக்கு போய் நிம்மதியாக அம்மா சமையல் சாப்பிடுன்னு வேற சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக நாங்கள் தினமும் ட்ராவலில் செலவு பண்ணுற 4 மணி நேரம் அவங்களுக்கு எப்படி புரியும்? சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் கிரவுண்டில் விளையாடுவாங்க. ஆனால் நான் மட்டும் ஐயோ பஸ் வந்துடுமேனு பேகை தூக்கிட்டு ஓடணும். வீட்டுக்கு போய் சேரும்போது நைட்டு 8 மணி ஆகிடும். இதில் அசைன்மெண்ட், செமஸ்டர் படிப்பு, இப்படி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 5:30க்கு அலாரம். இது படிக்கிற காலமா இல்லை பஸ்ஸுக்காக ஓடுற காலமானே தெரியல. ஆனால் ஒன்று, இந்த ஓட்டம் தான் வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குது.